ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய டெலிகிராம் சேனலில் கேட்கலாம். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பயன்படுத்தி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இது வந்து நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. என் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து 22 220க்கு மேலே ஏதாவது பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து 22 220க்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 22 219 தான் க்ளோஸ் ஆகிருக்கு கேண்டில். ஸோ எல்லா கேண்டிலும் வந்து நேற்று நெகட்டிவாக தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்பவுமே வந்து வாட்ச் பண்ணுங்க. ஆனால் செல் வந்து 22 130க்கு கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 22 130 பிரேக் பண்ண உடனே நிஃப்டி பாருங்கள் 15 மினிட்ஸ்லேயே என்ன லோ வந்தது அப்படின்னா 22,021. அதாவது நம்முடைய அந்த 100 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக 15 மினிட்ஸ்லேயே அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதாவது நீங்கள் 22 130 ஷார்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் வியூஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ தட் ஐ வில் கெட் மோட்டிவேஷன். ஸோ இன்னும் அக்யூரசி லெவலோடு நான் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி, அதாவது நேற்று எந்த அளவுக்கு லோ போயிடுச்சு நிஃப்டி அப்படின்னா 21,915 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டை விட இன்னும் கீழே ஒரு 100 புள்ளிகள் போச்சு. ஸோ டோட்டலாக 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து கிராஷ் ஆகியிருந்தது அந்த 130 லெவல் பிரேக் பண்ண உடனே. இப்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா நேற்று லோ தான். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களால் பார்க்க முடியுதுங்களா நிஃப்டியில்? இது மாதிரி தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நிஃப்டி டச் ஆகிருக்கு. இங்கே இந்த இடத்துலையும் டச் ஆகிருக்கு. நேற்றும் டச் ஆகி ஒரு ரேலி வந்தது ஷார்ப்பாக. அதுக்கப்புறம் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகி திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு கீழே ட்ரேட் பண்ணிடுச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 951க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன். சப்போஸ் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நேற்று க்ளோஸ், அதாவது நேற்று லோ, அந்த லோ பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். அதாவது 21,910 லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 21,810 லெவல். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கூட நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதாவது இங்கே என்ன பேஸ் அப்படின்னா, ஒரு நிஃப்டி வந்து இங்கேருந்து ஒரு ரேலி ஆகி அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் இங்கே எடுத்து இது வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல திருப்பியும் வந்து டச் ஆகி திருப்பி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் வரல. இன்கேஸ் சப்போஸ் வந்து இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் வரல அப்படின்னா பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது திருப்பி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்லுன்னா, டபுள் டாப் உடைய பேஸ் நெக்லைன் வந்து இதுதான். ஸோ அதனால் இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது. ஸோ ரெண்டு இருக்குது. சப்போஸ் பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே போய்டும். நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா
இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னா 22,015 இங்கே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2215 லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து நிஃப்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து இங்கே பை பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி 2215 இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டார்கெட்டாக நீங்கள் வச்சுட்டு பை பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணலாம், அதாவது 2215 லெவலில் பிரேக் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,115 லெவல், அது வந்து அல்டிமேட் டார்கெட். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 46,730க்கு மேலே நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையிலே வந்து நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது 46,730 பிரேக் ஆகி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 754 வரைக்கும் போயிருக்கு. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 718 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ கூட அந்த 730 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க. ஆனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து 46,520 பிரேக் பண்ண உடனே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 46,250. பட் என்ன லோ போச்சு பாருங்கள், 15 மினிட்ஸ்லையா 46,040. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 450லேருந்து 470 புள்ளிகள் 15 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே வந்து எங்கே செல் எங்கே பைன்றது நம்ம முன்கூட்டியே நாம் நோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் போய் அந்த லெவல் வரும்போது பை பண்ணுவோம், அந்த லெவல் வரும்போது செல் பண்ணுவோம். ஸோ உண்மையிலே நேற்று வந்து அந்த லெவல் பிரேக் பண்ண உடனே செல் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 200 புள்ளிகள் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இந்த லெவல் தான், அதாவது 45,850 லெவல். ஏன் அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி வந்து நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணுச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரேலி எடுத்து ஒரு கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு புல் பேக் வந்து திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இங்கே நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போச்சு. ஸோ அதே இடத்துல தான் நேற்று பேங்க் நிஃப்டி கூட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நாம் எடுக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய ரேலி அங்கேருந்து தான் வந்தது. சப்போஸ் இங்கேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல காலையில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாசிட்டிவ் கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி ஹை பிரேக் பண்ண உடனே பை எடுங்க. ஸ்டாப் லாஸை வந்து அந்த லோவை, அந்த கேண்டிலுடைய லோவை ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் 100 புள்ளிகள் அப்புறம் 200 புள்ளிகளை நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு சினாரியோ. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 45,850 லெவல் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 45,550 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட் பேங்க் நிஃப்டி. இது அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பை ஆல்ரெடி இங்கே சொன்ன ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணலான்ட்டு. இன்னொரு பை எங்கே பார்த்தீங்கன்னா 46,150 அந்த லெவல் கூட ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 46,150 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். 150 புள்ளிகளை ஸ்டாப் லாஸை வச்சு இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,450 லெவல்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கேபிட். ஸோ கேபிட் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நேற்று ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். இதான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஸோ பை அபவ் 1581, ஸ்டாப் லாஸ் 1566, டார்கெட் வந்து 1589, 1596 அண்ட் 1606. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் மேஸ்டாக். மேஸ்டாக்ல கூட ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் மேஸ்டாக்து. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம், இல்லை இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒரு ஃபார்மேஷன் ஆகும் சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால். ஸோ அதன் அடிப்படையில் கூட நீங்கள் மேஸ்டாக்கை பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 2151, ஸ்டாப் லாஸ் 2120, டார்கெட் 2164, 2173 and 2200. Sell below 2093, stop loss 2120, target 2080, 2065 and 2042. அடுத்த ஸ்டாக் வந்து BEML. ஸோ BEML கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஃபால் ஆகி இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் மேலே போகும், பிரேக் பண்ணால் கீழே வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ். Buy above 3270, stop loss 3240, target 3290, 3305 and 3340. Sell below 3210, stop loss 3240, target 3190, 3175 and 3150. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் லோதா. ஸோ லோதாவில் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். நேற்று அந்தளவுக்கு மார்க்கெட் உடைச்சா கூட அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நேற்று பிரேக் பண்ணல. ஸோ உண்மையிலேயே அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த ஸ்டாக்குக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணிச்சு இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். பை அபவ் 1174, ஸ்டாப் லாஸ் 1155, டார்கெட் 1180, 1193 அண்ட் 1210. இந்த 3 டார்கெட்டை கெயின் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து அதானி போட்டு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் லெவல் கிட்ட தான் வருது. சப்போஸ் இன்கேஸ் இது இங்கே ஏதாவது பாசிட்டிவ் கேண்டில் 15 minutesல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி வச்சு நீங்கள் ஹை பிரேக் பண்ணவுன்னா பை பண்ணுங்கள், லோ உடச்சவொன்னா எக்ஸிட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இது கீழே தான் வரும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஷார்ப் ஃபால் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்தது, திருப்பியும் ஃபால் வந்தது, இன்றைக்கி திருப்பியும் இது பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ கைண்ட் ஆஃப் வெஜ் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பை அபவ் 1315, ஸ்டாப் லாஸ் 1300, டார்கெட் 1322, 1330 அண்ட் 1337. ஸோ இப்போது நான் கொடுத்த ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டு வைங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இப்போது நேற்று என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நேற்று என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2127 கீழே நீங்கள் செல் பண்ணுங்க சொன்னேன். அல்டிமேட் டார்கெட் 2088. நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடித்ததில் 2072 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸில் நேற்று மட்டும் நம்ம ஒரு 52 புள்ளிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்ஜிஎல் பை பண்ண சொல்லியிருந்தேன் 1516 மேலே. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1516 பிரேக் ஆகி ஹை வந்து 1525 வரைக்கும் போகுது. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 1522 ஹிட் ஆகி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபால் வந்தது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1502 கீழே வீக்கு, பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணியிருந்தது. இங்கே பிரேக் பண்ணி
நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே அடிச்சிருந்தா கூட சூப்பராக நீங்கள் earn பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து சார்ட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், எந்த லெவல் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கன்ட்டு நான் அடிக்கடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று என்ன ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ் வந்து இது கூட நான் வந்து 2702க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டார்கெட் வந்து 2718 2735. நேற்று காலையிலேயே 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக 2736 வரைக்கும் போயிருக்கு. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து எம்ஃபசிஸில் டன், அச்சீவ் ஆகிருக்கு. அப்புறம் பிரமில் வந்து ஷார்ட் சொல்லியிருந்தேன் முந்தா நேற்று, பட்டு நேற்று அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகலை, முந்தா நேற்று ஆகலை, பட் நேற்று சூப்பராக இருந்தது. 908க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 900 888. நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா 895 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு அருமையான ஒரு 13 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ், வித்தியாசப்பட்ட செக்மெண்ட்லேருந்து நான் கொடுக்குறேன். ஸோ நல்லா அருமையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து கொஞ்சம் சக்தி தேவை, மோட்டிவேஷன் தேவை. அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எங்கே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எங்கே புரியல எங்கே புரியுது தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ மூலமாக அட்வான்டேஜ் எடுக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.